ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டின்னர் மெனு தான் பார்க்க போகிறோம். இட்லி உப்புமா, சூரிய அம்சம் இட்லி உப்புமா. சிம்பிளாக வீட்டில் இருக்க பழைய இட்லியை வச்சு எப்படி பண்ணலான்னு அழகாக சொல்லியிருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். வாங்க இப்போ நம்ம எப்படி இட்லி உப்புமா பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் வந்து ஒரு 5 இட்லி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இந்த ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம். ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் ரெடி பண்ணுறேன். ஆயில் ஊற்றி ஆயில் காஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு சிலவங்க வந்து சாப்பிடும்போது கடுகு முடுக்குன்றது அதை விரும்ப மாட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கடலைப்பருப்பு வந்து நல்லா கரைஞ்சி, அதாவது நல்லா அந்த கலர் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு நல்ல ஒரு வெங்காயம் வந்து நல்லா நறுக்கி, ஸோ அதையும் இது கூட ஆட் பண்ணி நம்ம எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்துட்டு அந்த கண்ணாடி பதம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்தளவுக்கு வதங்கினாலே போதும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இது வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இட்லி வந்து நல்லா நான் இந்த மாதிரி பொடிச்சு வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு 5 இட்லி அந்த மாதிரி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த 5 இட்லியுமே வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நல்லா எவ்வளோ நைஸாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பண்ணி வச்சுக்கோங்க. இட்லியை பிணையும் போது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்துட்டு கையில் வந்து லைட்டாக தண்ணியில் வந்து கையை உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அந்த ஈரத்தோடு பிணைஞ்சிங்கன்னா கையில் வந்து மேக்ஸிமம் ஒட்டாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த பிச்சை இட்லி எல்லாமே அதில் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டில். இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இட்லி ஆறி போச்சுன்னா யாரும் சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு 2 நிமிஷத்தில் ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோன்னா, ஸோ நம்ம வந்து சாம்பார், சட்னி இதெல்லாம் வச்சு நம்ம இதை சாப்பிடும்போது ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த பெருசாக இருக்க பீசஸ் எல்லாமே கொத்தி விட்ருங்க. அந்த நான்ஸ்டிக் தவாவில் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும், பிடிக்காமல் இருக்கும். வீட்டில் வந்து நார்மல் பாத்திரம் இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் வந்து ஸ்லோவாக வச்சு பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு நான் வந்து சால்ட் ஆட் பண்ணிட்டேன். இட்லியில் வந்து ஆல்ரெடி உப்பு இருக்கும். அந்த உப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ போடணும்னு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னு விரும்புனீங்க அப்படின்னா பச்சை மிளகாய் கூட நீங்கள் வந்து சாப் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக அந்த சூடும் டெம்பரேச்சர் ஏறும், நல்லா அந்த பொழுப்பு வரும், சாஃப்ட்னஸ் நல்லாயிருக்கும். ஸோ ஓரளவு கிண்டி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் பார்த்திங்கன்னா நம்ம போட்ட மஞ்சள் கலர், அதாவது மஞ்சத்தூள் வந்து ஃபுல்லாக கவர்ட் ஆயிடுச்சு. அந்த சூடை வந்து அவ்வளோ நேரம் கிண்டினோம்னாலே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல டெம்பரேச்சர் சூடு ஏறிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சிட்டிகை அளவு வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு நம்ம வந்து கொத்தமல்லி தழை தூவலாம். ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி தழையை தூவி விட்டுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் நெய் ஆட் பண்ணேன். உங்களுக்கு நெய் விருப்பம் இருந்தால் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். வேணான்னு விரும்புகிறவங்க வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து டைரெக்டாக வந்துட்டு மல்லித்தலை, அதாவது கொத்தமல்லி வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க இன்றைக்கி. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஈஸியாக இருக்கும். வீட்டில் வந்து மிச்சமான இட்லி வந்து எப்படி நம்ம சூடாக அதாவது டெலிஷியஸாக நம்ம பண்ணி சாப்பிட்லாங்கிறத தான் இன்றைக்கி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த இட்லி உப்புமா எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறதையும் மறக்காம நம்ம சேனலில் சொல்லி வைங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்துட்டு ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம போகிற லேட்டஸ்ட் ரெசிபி எல்லாமே வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.